அந்த செமி பைனலோட இந்த பரபரப்பான ஆட்டத்துல 20 ரன்கள் தேவைப்படுது. இன்னும் ஒரே ஒரு பந்து தான் மீதம் இருக்கு. அஜித் அகார்கரை போல அசால்ட் ஆரம்பித்த அந்த பந்தோடு ஜெய்போண்டா 11 அணியினர் அப்படித்தான் தோப்ப உனக்கென அணியினரை வீழ்த்தி நமது தோனி பிரதர்ஸ் கோப்பையினுடைய இந்த ஃபைனல் மேட்சிற்கு 8வது முறையாக இவங்க தான் எனக்கு போட்டு அடிச்சாங்க. ஆமா மச்சி. மச்சி சரி சரி கொடுத்துருவா. ஹலோ ஹாய் சாப்பிங்களா? வாங்கடா ஏறுவீங்களா மச்சான்? அப்படிதான் மச்சான், இந்த பசங்க கலாச்சினே இருப்பாங்க. என்னடா விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் லைட்டா வார்ம் பண்ணுறேன். இதனாலதான் நான் கூப்பிடும் போதெல்லாம் மேட்சுக்கு வரணுன்றது. அப்பப்போ மேட்ச் ஆனால் தான் டச்ல இருக்க முடியும். மச்சி, கிரிக்கெட்டுங்கிறது சைக்கிள் ஓட்டுற மாதிரி. சின்ன வயசுல ஓட்டி கத்துக்கிட்டோன்னு வையேன், வாழ்க்கை பூரா சந்தோஷமா ஓட்டலாம். இன்னைக்கு என் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாரு, எப்படியும் ஒரு 100 அடிப்பேன். டெகோபி ஏன்னா இதெல்லாம் அவங்க கேட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 50வது அடிப்பேன். பாத்துக்கிட்டே பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இன்னைக்கு. அவங்க தான் பேசி சமாளிப்பாங்க. நீ எதுவும் ஒத்துக்கிறாத மாமா. சொல்ற மாதிரி செய்ய விஷயம். ஏப்பா திடீர்னு வெளியூர் பசங்களை கூட்டு வந்து விளையாட விட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாண்ணே, வேற என்ன பண்றது? எங்க டீம்ல 6 பேரை காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி மருது ஆட விடாம பண்ணிட்டான். அதான் வெளியாளுங்களை வச்சு ஆடிட்டு இருக்கேன். மிச்சம் 5 பேர் இருக்கீங்களா? வீட்டுல போய் பல்லாங்குழி ஆடுங்கப்பா. மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் யார் பல்லாங்குழி ஆட போறாங்கன்னா. பட ரமேஷ் அண்ணே, புது பயல்களை வச்சு கேம் எல்லாம் ஆட முடியாதுன்னு சொல்லி அடிச்சு வெட்டி விடுங்க. ஏப்பா வரணும்? நீங்க கூட மதுல இருந்து ஆளை கொடுத்து விளையாட விட்டீங்க, அதுக்கு என்ன சொல்றது? அண்ணா, அது லீக் மேட்ச், இது செமி ஃபைனல். ஓ, லீக் மேட்ச்ல போல்டனா போல்டு, செமி ஃபைனல்ல போல்டனா 6ஆ? வேற என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல வச்சிருக்கீங்க? ஏன் ஊருக்கே வந்து மரியாதைல பேசிட்டு இருக்க? நிறுத்துங்க மாமா. கூப்பிடுமா அந்த சின்னவனோட கேப்டனை. எந்த டீம்னாலும் பரவாயில்ல, நாங்க ஆடுறோம். சட்டு போட்டு டாஸ் போட்டு ஆரம்பிச்சுடுங்க. வந்த 11 அணியினர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கேப்டன் அரவிந்த் விடல பயிர்களையா இறக்குவாருன்னு பார்த்தா அங்கிள்ஸையா இறக்கிருக்காப்லையா. இந்தாயா, நான் அங்கிள்ஸ்னா அசால்ட்டா சொல்ற. எங்க சிங்க சச்சின் இன்னைக்கு 2 நாள் 100 அடிப்பாப்ல. சின்ன அங்கிள்ஸ் சொன்னா பெரிய அங்கிளுக்கு கோவம் வருது. டேய் என்ன மச்சான் இங்க வந்துட்ட? போலிங் எண்டு போடா, நான் ஃபேஸ் பண்றேன். நான் ஆடுறேன், நீ அந்த பக்கம் போ. பாத்துக்கலாம். பாத்துடா டேய். முதல் ஓவர் முதல் பந்து பவுலர் வீச அது ஏன் முனை பதம் பார்த்தது. இவர் 4-6 மட்டுமே அடிச்சு விளையாடுறவர்னு அப்பட்டமா தெரியுது. 3 ஓவர் முடிவுல 29 ரன்களுக்கு ஒரே விக்கெட். சொல்லி அடி கில்லி அடி தலைவன் விட்டாப்ல வசந்தன் கோரே. நான் பாத்துக்கிறேன். தண்ணி விடு, தண்ணி தண்ணி காட்டி விட்டு பேட்டை பிடிக்க சென்றிருக்கிறார் சீனு அவர்கள். என்னடா பேட்டை போடு? எங்களை ஆடலான்னு கூப்பிட்டு நீ மட்டுமே காசு ஆடிட்டு இருக்க? இல்ல மச்சான், இன்னும் முடியலடா. நான் போனா எல்லா பசங்களையும் கூட்டு போயிடுவேன். நீ மட்டும் ஆடின்னு இருக்க, வாய் மட்டும் போ. 6 போர் அடிச்சு அரவிந்தே வெளியில அனுப்புறாப்லனா இவர் எம்புட்டு பெரிய ஆட்டக்காரரா இருப்பாருன்னு அடே அப்பா நினைச்சு கூட பார்க்க முடியலையா. இலக்கால வந்து வந்தா மேற்கால அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்களே. ஆட்டக்காரனா இருப்பான்னு பார்த்தா ஐயோ ஆட்டக்காரனா இருப்பான் போலயே. காமெடி பீஸ் அது. ஓடுறா என்னடே, 4 அடிடா இல்ல 6 அடி. ஏன் ஓடுற? ஓட முடியல, வயசாகி போச்சு. பால் மாட்டலடா. 11 வயதுல கமலே. இங்க வாடா. எதுக்குப்பா ரிட்டன் டிக்ளர்? மேயிற மாட்ட நக்கர மாடு கெடுக்கிற கதையா? நல்லா விளையாண்டுட்டு இருந்த அரவிந்த் அனுப்பிட்டு சீனு வந்தாப்ல. இப்ப சீனுக்கு செல்ஃப் எடுக்காம பழனி அழைச்சிருக்காப்ல. வெல்ஃபேர்ரா. கமாண்டா கமாண்டா கமாண்டா. அடுத்த பிளேயர் பழனிக்கு ஹரோஹரா அடிச்சாரு சிக்ஸர். கரெக்ட்டா தப்பா கையாடுறாரு கார்த்தி. முடிவில் 102 ரன் 3 விக்கெட். இன்னும் 2 ஓவர் இருக்கிறப்ப உள்ள வந்திருக்க
இருக்கார் நம்ம ஊர்காவலன். இதாமா விக்ரம் மாதிரி இருக்காப்ல. எப்படி போட்டாலும் பேட்ஸ்மேன் போலான்னு பொழக்கிறாங்க. கடைசி ஓவரின் கடைசி பந்து. இந்த பந்துலயாவது சின்னமனூர் அணி கண்ட்ரோல் பண்ணதானே பாப்போம். சின்னமனூர் வயசுக்கு வந்தா என்ன, வரலனா என்ன, ஒரு அசாத்தியமான ஸ்கோரை இவங்க அடிச்சிருந்தாலும் இல்ல யார் இன்னைக்கு ஜெயிச்சாலும் நாளைக்கு என்னமோ ஜெயிப்போண்டாட்ட போய் இவங்க தோத்துதான் வர போறாங்க. இதுதான் வரலாறு சொல்லும் உண்மை. இவ்வளவு பெரிய மலை இலக்கை சிஎஸ்கேவால அடிச்சலாம் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. யாராவது போட்டு கொடுத்தாதான் உண்டுங்கிற நிலைமையில தனது முதல் ஓவரை வீசுவதற்காக ரகு ஓடி வந்து கொண்டிருக்கிறார். அவர் முதல் ஓவரை முதல் பந்து உள்ள போற அகல பந்து. வாவந்தாலவன் லாஸ்ட் க்ளோசர் பந்து. பேட்ஸ்மேன் பட்டு வீசிட்டாப்ல. இது ஸ்பிக் டெக் ஸ்கோர். ஒரு ஓவர் முடிவில் 11 ரன்கள் சிஎஸ்கே. அடுத்த பந்தை வீரர் அடித்து விளையாட நேரான மாலை நெஹ்ராவை போல் விட்டார் சீனே. அனுஷ்காவை பிடித்த கோலியை போல் லாபகமாக அந்த கேட்சை பிடித்தார் கார்த்தி. 5 ஓவர் முடிவில் 31 ரன்கள் 4 விக்கெட் இழப்பிற்கு. சின்னமனூர் சூப்பர் கிங்ஸ் இதுவரை 7 விக்கெட்டை இழந்துட்டாங்க. அடுத்த ஓவரை போட வர்றார் அரவிந்த். பாவந்தாலவன் பால் போடுறத பார்த்தா இந்த ஓவர்லயே பால் ஊத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். பால் ஊத்தப்பட்டுருச்சு. சொந்தக்காரங்களுக்கு சொல்லி விட்டுருங்கய்யா. 62 ரன் வித்தியாசத்துல இவங்க ஜெயிச்சிருக்க வேகத்தை வச்சு பார்க்கும்போது மறுபடி டீம் ஃபைனல்ல கண்டிப்பா ஜெயிச்சு வரலாறு மாத்தி எழுதுவாங்கய்யா. வெரி குட் வெரி குட். எங்களையா பல்லாங்குழி விளையாட சொன்னா? உங்க வீட்டுல சமத்து பொண்ணு இருந்தா அமுச்சு விடுனா கோவர்தா. 5 வருஷம் ஃப்ராட் பண்ணி தான் கப் அடிச்சீங்க. இப்ப கப் அடிச்சு காட்டுங்க. ஊர்ல இருந்து 4 பையலுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றியா? பாக்குறேன்டா இவங்க எத்தனை நாள் காவலுக்கு இருப்பாங்க. மூஞ்ச பத்தி அவங்கிட்ட பேசுறேன். இந்தாரு ஃபைனல்ஸ் நாங்க தான். கப்பு எங்களுக்கு தான். முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுகோ. நம்ம சொல்றேன் பேச்சுலர் பார்ட்டி என் செலவு. Don't worry, let's party. ரகு எழுப்புடா. ரகு ரகு சொப்பன சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா? நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு என்ன பாட்டு பாடுறான் பாரா. அவன் எந்த ஒண்ணு ஐயோ யாரா இந்த பொண்ணு, நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவான் பாரு. எழுப்பு எழுப்பு. ஏய் ரகு ரகு. ஹாய் गाइस, குட் மார்னிங். யார் அந்த பொண்ணு? நான் இப்ப எங்க வந்தேன்? கரெக்டா சொல்லிட்டான். சொப்பன சுந்தரி உன்னை வச்சிருக்கா. ஏய் சும்மா இருங்கடா. வாழ்வுடா. டேய் தாலிடா. டேய் ரகு ஒரு நிமிஷம் இங்க வா. என்னடா? நேத்து அந்த பொண்ணு தாலி கட்டினதான் ஓகே சொன்னல. டேய் சீரியஸா நேத்துல நீ வேற. டேய் சும்மா இருடா. அவனே டென்ஷன்ல இருக்கான். என்ன பண்ணனும்னு கூலா யோசிப்போம். ஏறு நேத்து நைட்டு அவ கழுத்துல தாலி எறிஞ்சா. எல்லாரும் நல்லா யோசிச்சு பாருங்க. டேய் கழுத்துல தாலி எறிஞ்சான்னு யோசிச்சு பாருங்கடா. இல்லையே
சினு நேத்து பாட்டில ஏதோ போட்டோ இல்ல செல்ஃபி ஏதாவது எடுத்தியா பச்சா எல்லாரும் போன்ஸ் செக் பண்ணுங்கடா போட்டோஸ் டெலிட் பண்ணிருங்க டேய் இவனுக்கு மலை ஏறினா 4G லாம் வரும் நானுங்க ஊர்ல செக் போஸ்ட் தாண்டினாலே நெட்வொர்க்கே வர மாட்டேங்குது இதுல எப்படி போட்டோ எடுக்கிறது ஏய் போட்டோ எடுக்க நெட்வொர்க் டேய் எல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கடா நானே பாப்பு கிட்ட என்ன நீ சொல்றேன் நெட்வொர்க்ல போட்டோ எடுத்துருக்க ஃபர்ஸ்ட் டைம் மலையேற மச்சி தெரியல அடங்கு என்ன ரவுண்ட் 2வா போன் எங்கடி வச்ச எதுவும் இல்லை நல்லா செக் பண்ணு ஓகே நல்லா எதுவும் இல்லடா. சூப்பர் அப்படியே வச்சிரு ஏய் ரகு நான் கேட்டா ஏய் இல்லை ஒரு ஹெல்ப்புக்கு 10 மெதுவா டேய் ரகு யார் ஃபோன்ல எந்த ஃபோட்டோவும் இல்லை நைஸா தாலி கழட்டு அப்பதான் நம்மளை பார்த்தா எந்த எவிடன்ஸும் இருக்காது சீக்கிரம் கழட்டு ஓகே கழட்டு கிருஷ்ணா சார் என்ன வயசு 30 எங்க ஒர்க் பண்றீங்க ஐடில தான் ஐடியோட ஃபுல் ஃபார்மேஷன் தெரியுமா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏன் நோ இன்டீரியர் டேமேஜ் ஏன் சொல்றேன்னா காலையில இருந்து இது வரைக்கும் 11 ஐடி பசங்க என்னை பார்த்துட்டு ஓடி இருக்காங்கப்பா என்ன விஷயம் வேர்வை வெளியில போகல ஸ்ட்ரெஸ் உள்ள பூந்துருச்சு அது போட்டோம் உனக்கு என்னப்பா பிரச்சனை வாழவே பிடிக்கல சார் சூசைட் பண்ண போல தோணுது ஏப்பா அப்படி தோணுது திவ்யா என்னை விட்டு போயிட்டால யாராவது திவ்யா என் ஆளு முன்னாடி லவ் ஃபெயிலியர்னு சொல்லு முட்டாள் மாதிரி பேசாதியா லவ் எப்படியா ஃபெயிலியர் ஆகும் லவ் பண்றதா ஃபெயிலியர் ஆவாங்க இப்போ சொல்ல எனக்கு லவ் ஃபெயிலியரா இல்லப்பா அது இல்லையா அது எப்படி இல்ல அது எப்படியா இல்ல ஒருத்தி என்னை ஏமாத்தி இருக்கா நீ எல்லாம் ஒரு ஆளு உன்ட்ட கவுன்சிலிங் வந்திருக்க என்னை பார்த்து லவ் ஃபெயிலியர் இல்லைன்னா என்ன அர்த்தம் சொல்லு லவ் ஃபெயிலியரா இல்லையா சொல்லையா லவ் ஃபெயிலியர் இல்லையா ரொம்ப முத்திருச்சு நினைக்கிறேன் ஏன் திருத்தர் முடிக்கிறேன் சொல்லு தண்ணிய குடிச்சாரன் தம்பி கொள்றான் குஷ்டல இப்ப சொல்லு சொல்றேன் தம்பி இந்த பாரு நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் நீ என்கிட்ட சாந்தமா தான் பேசணும் நம்ம ஒண்ணு பண்ணலாமா உங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் அப்படியே ஆர்டரா ஒண்ணு விடாம சொல்லிட்டே வாங்க நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்கங்க ஒரு கொஸ்டின் போட்டு ஃபில்அப் பண்ணிடுறேன் சரியா இப்போ உட்காருடே கம் ஆன் ஸ்டார்ட் யுவர் லைஃப் சொல்றேன் டாக்டர் ஐடி கம்பெனியில் மாதம் 50,000 60,000 சம்பளம் வாங்குற திமிரில் வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா நாங்களாம் கேங்காக சேர்ந்து எங்கள் டூருக்கு போயிடுவோம் எங்கள் கேங்கில் டோட்டலாக 8 பேர் சார் அதில் 6 பேர் லவ்வர்ஸ் 2 பேர் மட்டும் யாருமே லவ் பண்ணாதவங்க அதில் ஒன்று நான் இன்னொன்று திவ்யா திவ்யா எப்படி இருப்பா தெரியுமா சார் திவ்யா எப்படி இருப்பா நான் சொல்றதை விட மற்றவங்க சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் சார் மச்சான் எல்லோ செமல்ல எவனுக்கு மாட்ட போதோ தேங்க்ஸ் ப்ரோ கல்யாணம் பண்ணா இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் மச்சான் கல்யாணம் பண்ணணும் இல்லைன்னு வச்சுக்கோயேன் கடைசி வரைக்கும் பேச்சுலராகவே இருந்து போயிடும்டா ஏப்பா அந்த பையன் கரெக்டாக தானே சொல்லியிருக்கான் அதை கரெக்டாக தான் சொன்னான் ஆனால் அப்புறம் ஒன்று சொன்னான் பாருங்க என்ன சொன்னா ஆனால் ஒன்று மச்சான் இந்த மாதிரி அழகான பொண்ணுங்கள்லாம் கேவலமான பையனை தான் லவ் பண்ணுவாளுங்க இல்லை கல்யாணம் பண்ணுவாளுங்க ஏப்பா அந்த பையன் இதை கரெக்டாக தானே சொல்லியிருக்கான் சார் ஏப்பா தெரியாம உள்ள நினைச்சு நீ கண்டினியூ பண்ணுப்பா எப்பவுமே லவ்வர்ஸ் இருக்கிற இடத்துல லவ் பண்ணாதவங்க செய்யற ஒரே வேலை என்ன தெரியுமா சார் மச்சான் எங்க 2 பேரையும் வச்சு ஒரு ஸ்டில் எட ப்ளீஸ் ஒரு நான் என்ன வேலையை பார்த்துட்டு இருந்தேனோ அதே வேலையை தான் சார் திவ்யாவும் பார்த்துட்டு இருந்தேன் எங்களோட வேலை போட்டோ எடுக்கிறதுனா அவங்களோட வேலை எங்களை ஓட்டுறது நல்லா க்ளோஸ் வா டேய் கிட்ட வாடா டேய் நல்லா க்ளோஸ் வாடா போதும் அடி. டேய் சொல்லிக்கிட்டே இருக்கடா இப்படி வந்து நில்றா அப்படி சொல்லுங்க இப்போ டேய் மேல கை போடுறா சிரியன்டா போடுறா ஒண்ணும் சொல்ல மாட்டா டேய் சும்மா இரு. ஏய் இரு ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுடா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுல ஆமாண்டா கொஞ்சம் இருடா வரேன் அக்கா அந்த குழந்தைய கொஞ்சம் விடுங்களேன் ஜு 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 அப்பா பாருங்க எப்படா டேய் உன் குழந்தை புடுறா நல்லா புடுறா நல்லா ஒட்டி நில்லுங்க சரி சரி நீ வா 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 டக்கு நடு ஏய் கேடி ஃபேமிலி சூப்பரா கேடி அது என்னப்பா கேடி அதான் சார் கிருஷ்ணா திவ்யா கேடி நல்ல வேலை உனக்கு பாலாஜின்னு பேர் வச்சிருந்தா பீடின்னு கூப்பிட்டுருப்பாங்க நல்ல காமெடி தான் நான் நல்ல மூட்ல இருந்தாலும் விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பேன் இப்போ வேற மூட்ல இருக்கானா இதா தூக்கி எறின போலே இருக்கு எதை தூக்கி எறினோ தெரியல அந்த பேப்பர் வெயிட் மறுபடியும் நான் உள்ள உழைச்சிட்டேன் சாரி இனிமே தொந்தரவே பண்ண மாட்டேன் நீ தொடருப்பா ஓகே ஏ கேடி சீக்கிரம் வாடா
போலாமா? என்ன மச்சான் திவ்யா பிளாக் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கானே, நீ பிளாக் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க போல. இப்ப டேய் ஆ. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா. இப்படி தெரிஞ்சா போட்டே வந்திருக்கேன்டா. பாருமா. இரு போய் மாத்திட்டு வரேன். டேய் சும்மா நடிக்காதடா. என்ன நடிச்சாங்க? எனக்கு தெரிஞ்சு இது என்னவோ பக்க பிளானிங் மாதிரி தான் இருக்கு. ஆமாண்டி பிளானிங் தான். இப்போ என்ன பண்ண போறீங்க? எனக்கு அவட்ட பிடிச்சது அந்த கட்ஸ் தான் சார். யார் என்ன கலாச்சாரம், ஆமா நாங்க அப்படிதான். இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கெத்தா கேட்பா. இவ கழுவி ஊத்துனாலும் அவங்களாம் சான்ஸ் கிடைக்கும் போது கலாச்சின்னு தான் சார் இருந்தாங்க. வெளியே ஜோனு மழை, கதவை திறந்த பொண்ணு கண்ணில் ஒரே அழை. திண்ணையில் உட்கார வச்சு என்னன்னு கேட்டேன். சுவாமி ஒரு பையனை தெருவில் தவிக்க விட்டு போயிட்டேன், என்ன தேனாம்பேட்டையில் ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னா. ஐயோ வச்சிருந்த ஒரு கேர்ள்ஸ் அவளைங்களாம் டவுன்லோட் பண்ணி கேட்பாளுங்க. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, திவ்யா வரல? மேடம்க்கு சாப்பிடுற மூடு இல்லையா, ஓ ஓகே. அதனால வரல. நமக்கு சாப்பிட்ற மூடு இருக்கு, ஸோ நம்ம சாப்பிடுவோம். ஏ மச்சான், இது சிக்கன் ஆர் மட்டன்? டேய் அப்பா ஃபோன் பண்ணுறா, ஃபோனை உள்ளே சரி சரி சரி, சீக்கிரம் எடுத்து வா, சீக்கிரம் எடுத்து வா. அவங்க அப்பாட்ட டெய்லி பேசிடுவான்டா. உள்ள வரலாமா? ஹே கிருஷ்ணா கம். ஏன் சாப்பிட வரல? எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா. சரி சாப்பிடாம படக்கூடாது. இந்த ஆப்பிள் சாப்பிட்றியா? ஐயோ வேண்டாம். நான் சொல்றேன்ல, இந்த சாப்பிட்டு தூங்கு. ஓகே குட் நைட். பாப்பா ஃபோன் எடுத்தா சும்மா நச்சு 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 நச்சை. ஏ சிவானி, இந்த ஆப்பிள்ல புதுசா ஏதோ லேப்டாப் வந்திருக்குல? லேப்டாப் மட்டும் இல்ல, ஐபோன் 7 கூட வந்திருக்கு தெரியுமா? ஏ நீ ஆப்பிள்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் ஞாபகம் வருது. கொடைக்கானல் செம்ம டேஸ்டா இருக்குமா ஆப்பிள். போகும்போது கிலோக்கு நான் வாங்கிட்டு வரலாம். ஏய் நம்ம நைட் டைம்ல இப்படி ஹெவி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு பதிலா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கூட படுத்துக்கலாம்ல. டேய் எவன்டா பார்த்தது? ஏற்கனவே எங்களை வச்சு கலாச்சவங்களுக்கு இந்த ஆப்பிள் மேட்டர் ஒரு ஃப்ரீ ஹிட் மாதிரி ஆயிடுச்சு சார். வரவன் போறவங்களாம் 6 அடிக்க ஆரம்பிச்சிட்டான் சார். ரெஸ்ட் மிஸ் பண்ணிக்கிட்டுமா? யூஸ் பண்ணிக்கங்க தம்பி, நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். இவங்க எங்களை சாதாரணமா கலாய்ச்சது என்னன்னு தெரியல, எங்களுக்குள்ளேயே ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு சார். முன்னெல்லாம் கலாய்க்கும் போது கடுப்பாக தான் இருக்கும். அப்புறம் எப்படா கலாய்ப்பாங்கன்னு நாங்களே வெயிட் பண்ணி தான் சார் இருந்தோம். அதுக்கப்புறம் என்னால் திவ்யாவை சாதாரணமாக பார்க்க முடியல, அவளாலையும் என்னை சாதாரணமாக பார்க்க முடியல. ஏய் இந்த கருமத்தை சாதாரணமா என்னாலே பார்க்க முடியல. ஜிப்பு மூடப்பா. ஐயோ பார்த்துட்டீங்களா? பெக்கூலியர் பேசன். அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி பார்த்துட்டோம் தெரியுமா சார்? உன் காதல் கதை இது வரைக்கும் நல்லா ஸ்மூத்தா தானப்பா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கூட ஸ்மூத்தாக தான் சார் போயிடுச்சு. அப்புறம் என்ன பிரச்சனை? சார் தம்மடிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு தம்மடிச்சுனே சொல்லட்டுமா? தம் அடிக்கிறது பெரிய தப்பு. ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் முன்னால அடிக்கிற சொல்றேன். நீ எதிரியா முதல்ல. சார் இது மட்டும் சொல்கிறேன் சார். ஓ ஆனியன் கதையில நான் கேட்க தயாரா இல்லை. நீ கிளம்பி முதல்ல. சார் இந்த பாட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார். அப்படியே சொல்றேன். அப்படியே சொல். என் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டு கொடைக்கானல் தான் சார். கொடைக்கானலே குளிர், நைட்டில் சொல்லவே வேணாம். குளிர் தாங்க கூட என் பசங்கள்ல அவங்க லவ் பண்ணுற பொண்ணுங்க கிட்ட அதுக்கு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். காயத்ரி சொல்லு. இந்த குழுவில் நீ கூட்டோடனே நான் ஜாகிங்லாம் வரேன்ல. ஆமா நானும் ஒன்று அதுக்கு எத்தனையோ வாட்டி கூப்பிட்றேன், நீ மட்டும் ஏன் ஒத்துக்கவே மாட்ற? மூணாறுல கூப்பிட்டேன் வேணான்னு, வயநாடுல கூப்பிட்டேன் அப்புறம் என்ன கல்யாணம் தாண்டி பண்ண போறேன், என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலடி. இதோ பாரு, இன்னைக்கு நீ காலில் விழுறானே நான் இதுக்கு ஒத்துக்கிட்டா, நாளைக்கு கல்யாணம் பண்ணடானு உன் காலில் விழணும். டேய் என்ன? வாடா. ஏய் அதெல்லாம் முடியாது, போ. ப்ளீஸ்டா. இங்க பாரு, எங்க அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்படியே கேட்டுட்டு இருந்தா வச்சுக்கோ, டப்புன்னு கட்டி விட்டுருவேன். இப்படி எல்லாம் பண்றதுக்கு நான் தான் உன்னை கழட்டி விடணும். ஏய் என்ன மிதிக்கிற மாதிரி டச் பண்றியா? என்ன அடையவே முடியாது. கிருஷ்ணா இங்க வாயே. நீ இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி தூங்குறது கிருஷ்ணா? ஏன் என்ன ஆச்சு? இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணவே முடியல, ஆல்ரெடி செம்ம குளிரா இருக்கு. இவ்வளோதானா? இரு நான் பார்க்குறேன். தெரியல. ஆமாம் ஸ்டக்காக இருக்கு. ஓ ஏன் டென்ஷன் ஆகுது? டார்ச் ஆன் பண்ணு. இரு செல்போன் டார்ச் ஆன் பண்றேன். லவ் யூ கிருஷ்ணா. எப்படிப்பா எப்படி? ஏயா ப்ரப்போஸ் பண்ணவனுங்களே பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சி இருக்கானுங்க. நீ எதுவுமே பண்ணாம 800 பக்கம் கடையை பிடிச்சிட்டு பச்சை குழந்தை மாதிரி பக்கத்தில் உட்காந்துருக்க. எப்படி ஆகலாம்? அதான் சார் எனக்கு தெரியல. எனக்கு எல்லாமே சீக்கிரம் நடக்குது. ப்ரப்போஸ் பண்ண மாதிரி அது நடந்துச்சா, அது முடிஞ்சோன்னு விட்டு போயிட்டா சார். விட்டுட்டு போயிட்டாளா? ஏண்டா
கடையை அற்புதமா ஆரம்பிச்சிருக்கேன். முதல் வியாபாரம் அமோகமா நடந்திருக்கு. சாமியா. அடுத்த வியாபாரம் இம்மிடியட்டா படுத்துருச்சுன்னா சரக்கு சரியில்லை. யோ நீ சைக்காட்டிஸ்ட் டாக்டரா இல்ல செக்ஸ் டாக்டராயா? அசிங்கமா பேசினுக்கிற. இது நாசிங்கமா பேசுறேனா? பின்ன ஏண்டா காதல் கதை சொல்றேன்னு நம்பிய காதை கொடுத்தா நீ காமரசத்தை அண்டா கணக்கில் காய்ச்சி காதல ஊத்தி விட்டு நாசிங்கமா பேசுறேனா? சரி, நான் இப்ப டீசெண்டாவே கேட்கிறேன். அந்த பொண்ணு உன்னை விட்டு எக்ஸிட் ஆனதுக்கு என்ன காரணம்? டெல் மீ. தோ இவங்க தான் காரணம். ஜோடி பிரமாதமா இருக்கையா? யோ அதான் நான் லவ் பண்ண பொண்ணு. கரகம் முடிச்சவன் உன் கூட பழகின பொண்ணு அவன் கூட இன்வால்மெண்ட் ஆகி நின்றுட்டு இருக்கா. அதான் சார் எனக்கு தெரியல. இவங்க எப்ப கட்டி விட்டிப்பாங்க எப்ப கழட்டி விடுவாங்க ஒண்ணுமே தெரியலையா சார். சரி சரி, கலங்காத கண்குட்டி. இப்ப நீ அந்த பொண்ணை லவ் பண்ண விஷயம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பையனுக்கு தெரியுமா? சார் நான் பண்ண எல்லா மேட்டரும் அவனுக்கு தெரியும் சார். எல்லாம் தெரிஞ்சு எப்படா ஒத்துக்கிட்டான்? அதான் சார் அவன் கேரக்டர். ஒரு சைக்கிள் வாங்கினா அது செகண்ட் ஹேண்டா, அப்புறம் ஒரு பைக் வாங்கினா அதுவும் செகண்ட் ஹேண்டு, அப்புறம் லேப்டாப் வாங்கினா அதுவும் செகண்ட் ஹேண்டு. ஏன் சார் இப்போ ஒரு அடிப்பட்ட காரு அதையும் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கியிருக்கான் சார். சரி சரி விடு, சில பேருக்கு அப்பேற்பட்ட டேஸ்ட். ஏடா ஒரு மணி நேரம் என் முன்னால உன்னை உட்கார வச்சதுக்கே என்னை இப்படி கிழிச்சு தொங்க விடுறியே. உனக்கு இப்பேற்பட்ட துரோகத்தை பண்ணிட்டு அவ போயிருக்காளே, அவளை நீ சும்மா விட்டா? சும்மா விட்டுருப்பா. என்ன பண்ண? ஏ திவ்யா வெள்ள வாடி, நேத்து வரைக்கும் என்ன லவ் பண்ணிட்டேன், இப்போ அந்த ரூபேஷை கல்யாணம் பண்ணிட்டு போறியா? உன்னால நான் கற்பனை இருந்து நிக்கிறேன்டி, உனக்கு உறுத்தல? ஏய் இப்ப நீ உள்ள வரியா இல்ல நான் வெளில வரட்டுமா? என்னடா வந்துட்டேன், என்ன பண்ண போற? நார்மலா வந்த பயமா இருக்குன்னு சரக்கு அடிச்சிட்டு வந்து கத்துறியா? நீ தான் கத்துற, நீ என்ன சரக்கு வச்சிருக்கியா? கிருஷ்ணா என்னப்பா? ஆண்டி குட் ஈவினிங் ஆண்டி. அவதான் சொல்லிட்டால செட் ஆகாதுன்னு, அப்போ டீசெண்டா ஒதுங்கி போறதுன்னு நல்லது. கரெக்ட் ஆண்டி, நீங்க எப்பவுமே கரெக்டா தான் சொல்லுவீங்க. தேங்க்ஸ்பா. அதே தான் நானும் சொல்றேன். ஒழுங்கா மரியாதை டீசெண்டா ஒதுங்கி போயிடு, இல்ல உனக்கு கலிஜி கலிஜியா திட்டுவேன். படி. ஏய் அம்மா பத்தி பேசினா அவ்வளவுதான். எனக்கு பிகினிங்ல இருந்தே உன் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி. ஃப்ரெண்ட்ஸ்லாம் டீஸ் பண்ணாங்க, சோ மைண்ட் டைவர்ட் ஆயிடுச்சு. இப்போ என் மைண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. என் லைஃப் ரூபேஷ் கூட மட்டும்தான். புரியுதாடா? புரிஞ்சிச்சு. என்ன கழட்டி விட ஒரு ரீசன் தெளிவா பூச்சி வச்சிருக்க, அது புரிஞ்சிச்சு. இதுக்கு பதில் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸு கலாச்சாங்க, லவ் வந்துச்சு, அதெல்லாம் ஓகே. அப்புறம் ஏன் நீ என் கூட கிஸ்கா பண்ண? ஏய் சும்மா அதே சொல்லி பிளாக்மெயில் பண்ணாதீங்கடா. இப்பலாம் அது கிடையாது. நாளைக்கு உனக்கு ரிசல்ட் இல்ல? இல்ல நம்ம ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் தானா? உலகத்துல யாருமே பிறக்கும்போது மேட் ஃபார் ஈச் அதரா பிறக்க மாட்டாங்க சூர்யா. வாழ்ந்து காட்டுறதுல தான். ஒரு நாள் இதே மாதிரி ஒரு சர்ச்சில் தான் நம்ம கல்யாணம் நடக்கும்ல? எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாங்க. சரி கோவில்ல வச்சுக்கலாம். எங்க அப்பா கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டாருன்ற. கை கூட யார் ஒத்துக்கலன்னா என்ன? என்னடா ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு கூப்பிட்ட? ரஜினா ஏர்லைன்ஸ் கேபின் க்ரூ இன்டர்வியூல என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க. வாவ் தட்ஸ் கிரேட். இல்ல ரஜி, ட்ரைனிங் யுஎஸ்ல 2 monthsனு மெயில் வந்திருக்கு. சூப்பர்டா, போயிட்டு வா. இல்ல ரஜி, ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் மோஸ்ட்லி ஒர்க்கும் அங்க தான் இருக்கும். அதான் நான் என்ன பண்றது? என்ன பண்ணுறதுன்னா சரி, நீ உன் வீட்ல சொல்லு, நான் என் வீட்ல சொல்றேன். எங்க வீட்லயா? ஊருக்கு முன்னாடி லவ் யூன்னு சொல்லுவ, வீட்ல போய் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்ல மாட்டியா? நான் தான் அன்னைக்கே தெளிவா சொன்னேன்ல, எனக்கு எங்க அப்பா நான் மட்டும் தான் பயம், மத்தபடி ஐ லவ் யூ தான். என்னடா கழட்டி விடலான்னு பாக்குறியா? என்ன ரஜி? நான் சும்மா சொன்னேன். சூர்யா, நான் எங்க அப்பா கிட்ட சொல்றேன், எங்க அப்பா வந்து உங்க அப்பா கிட்ட பேசுவாரு. ஓகே?
சின்ன பையன் மாதிரி கண்ணத்தோட தைரியமா வீட்டுக்கு போ. வா. டார்லிங், என்ன டிரைவ் போலாமா? இல்லடா, டயர்டா இருக்கு. ஐ அம் கோயிங் அப். பியர் வாங்கி தரேன். என்னடா, யார் யார் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியா? வா. இல்ல பீரெல்லாம் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்றியா? அதான். ஏய் சில்டா, அப்ப லவ் தான். ஆமா. சூர்யா இப்போ கஸ்டமர் கேர்ல ஒர்க் பண்றான். ஏர்லைன்ஸ் கேபின் க்ரூல செலக்ட் ஆயிருக்கான். யுஎஸ் போறான். ஓகே. ரொம்ப நல்ல பையன்பா. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கட்டி என்ன? அது இல்லப்பா, அவனுக்கு அவன் அப்பா கிட்ட சொல்ல கொஞ்சம் பயம். நீ எனக்கு ஓகே, நான் பாத்துக்கிறேன். சார் நீங்க? நான் ஜேம்ஸ், டாடா ஸ்டீல்ஸோட எம்டி. நீங்க முத்துராமன்? ஆமாங்க சார். ப்ளீஸ் உள்ள வாங்க சார். சொல்லுங்க சார். பர்சனல்லாம் இங்கே பேசலாம், அஃபிஷியல்னா ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம் சார். பர்சனல் தான் சார். என் பொண்ணு ரஜினா எம்பிஏ படிக்கிறா. என்ன சார், யாராவது கடத்திட்டாங்களா? அப்படியெல்லாம் இல்லை சார். அவ உங்க பையன் சூர்யாவை லவ் பண்றா. அவர் கொஞ்சம் பயந்து சுபாவம் போல இருக்கு. உங்ககிட்ட சொல்ல தயங்குறாருன்னு நினைக்கிறேன். இப்போ கூட ஏதோ யூஎஸ் கேம்ப் போகிறதா ரெஜினா சொன்னா. அதான் உங்ககிட்ட முதல்ல ஒரு வார்த்தை சொல்லி வச்சுட்டா. உங்களுக்கு ஓகேனா மேரேஜ் டேட்டும் கூட ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சார். எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு என்ன ஆசைப்படுறாளோ அதான் சார். சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபேமிலி சார். நீங்களே வந்து எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலான்னு கேட்கும்போது நான் என்ன மாட்டேன்னு சொல்ல போகிறேன். எனக்கு ஓகே சார். என்ன என் பையன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அது சார். மற்றபடி எனக்கு திருப்தி சார். நீங்கள் கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். நான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். வரேன் சார். அப்படியே பையனுடைய கருமாதி டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுங்க சார். இது என்ன சார், ரெண்டு சின்ன பசங்க பேசிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அந்த விஷயத்தை பேசி முடிச்சுக்கணும். அதை விட்டுட்டு அதை ஒரு பெரியவங்கிட்ட கொண்டு வந்து அந்த பெரியவங்க வெக்கமே இல்லாமல் இன்னொரு பெரியவங்கிட்ட கொண்டு வர்றது எங்கள் கலாச்சாரத்திலையும் இல்லை, எங்கள் ஃபேமிலியிலையும் கிடையாது. இது விஷயமா நீங்கள் பேச வரணும்னா தயவு செய்து வீட்டுக்கு வராதீங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க. இப்போ நீங்கள் கிளம்புங்க. டார்லிங், அவங்க அப்பா நிறைய டிவி சீரியல் பார்ப்பான் போல இருக்கு. அதில் வர அப்பா மாதிரியே பேசுகிறான். இடியட். ஃபேமிலிங்கிறான், கல்ச்சருங்கிறான். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. டார்லிங் சொல்லு ப்ளீஸ். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறியா? பா உனக்கு ஓகேனா சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். முன்னாடி எவனாச்சும் வந்தானா சர்டிஃபிகேட் காட்டுவான். சிம்பிள். எனக்கு ஓகே தான்ப்பா. ஆனால் அவன் கொஞ்சம் பயந்தவன். ஐயோ, அதை நீ தான் பார்த்துக்கணும். நான் போய் அவங்ககிட்ட ஐ லவ் யூ சூர்யா, நம்ம ரெண்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் நான் கேட்க முடியும்? தட்ஸ் யுவர் பார்ட். நான் தான் அப்போவே சொன்னேன்ல, எங்கள் அப்பாட்டெல்லாம் போய் சொல்லாதீங்க, அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு. நீங்கள் தான் தேவையில்லாம. இப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்க சார். இப்படி என்ன சொல்லிட போறீங்க? ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஏய், நீ வர வழியில் எங்கள் அப்பா எங்கேயாச்சும் பார்த்தியா? இல்லையே. அப்புறம் இவ்வளோ தைரியமாக பேசுகிற? நான் என்னைக்கு உங்ககிட்ட வந்து என் லவ் சொன்னோன்னா அன்றைக்கே தெரியும் நம்ம கல்யாணம் இப்படி தான் நடக்கணும். நீங்கள் தான் தேவையில்லாமல் அப்பாட்டெல்லாம் பேசுகிறேன். உங்களுக்கு தைரியம் இருக்கா இல்லையா? சீரியஸா நீயாவா பேசுகிற? இங்கே பாருங்க, நான் எங்கள் அப்பாட்ட சொல்ல மாட்டேன், நீங்களும் உங்கள் அப்பாட்ட சொல்ல வேண்டாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாதீங்க, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டேன். கையெழுத்து போடலாம் ஆல் ரெடியாக இருக்குது. கல்யாணம் யாருக்கும் தெரியாமல் பண்ணிக்கலாம். என்னைக்கு பிரச்சனை நடந்தோ அன்னைக்கு சர்டிஃபிகேட் காமிச்சு பிரச்சனை முடிச்சுக்கலாம். சிம்பிள். ஹே, சில நேரத்தில் ஆம்பளைங்க எடுக்கிற முடிவு கூட கரெக்டாக இருக்கும். சரியா? ஹலோ சார், நான் வந்துட்டேன் சார். இங்கே ரைட்டில் பா. எங்கே? இங்கே தான். வா பார்த்தா வாண்ட மாதிரி இருக்கு. கெடி வேலை பார்த்துட்டு. சாரி சார், ஃபோன் கடையில் தனியாக இருந்தது, அதான். இந்தாங்க சார். அதெல்லாம் ரெண்டு உள்ள வைமா. நீ ஒரு நிமிஷம் வாங்க, சின்ன வேலை இருக்கு. நீ உள்ள வை.
வா வா. இல்ல சார் நான் ஆஃபீஸ் போகணும் சார். அட என்ன பண்ணி வா. உட்காருங்களா ஒரு நிமிஷம். பக்கத்துல ஒரு சின்ன வேலை போயிட்டு வந்துடும். சார் ஃபோன் அட உள்ள வச்சுட்டு உட்காருங்க. சார் எங்க சார் போறோம்? அட ஒண்ணு இல்லம்மா பக்கத்துல தான் வந்துடலாம் அப்போ. சார் பைக் வேற எங்க இருக்கு சார்? அட ஒண்ணு இல்லம்மா அதெல்லாம் பத்திரமா இருக்கும். பேசாம வாங்க. பொய்யா சொல்ற மண்டையிலே போடுறான் சார் எனக்கு தெரியாது சொல்ற முட்டியா சார் எனக்கு தெரியாது சார். கையை முறு கையை போட்ல மச்சுனா இந்த கைதால சரக்கு எடுத்துச்சு ஏய் அடிச்சு வாயில ஓட்டலாம் மச்சி உரா 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 உரா. நான் சொல்லுங்க மச்சி நீங்க எப்படி போச்சல சார் எனக்கு சத்தியமா தெரியாது சார். மரியாதையா சரக்கு எங்க இருக்குன்னு சொல்லு. எனக்கு பணம் கூட வேண்டாம். சொன்னதையே சொன்னா பொளந்துருவேன். சார் சத்தியமா நான் ரவிசங்கர் இல்ல சார். என் பேர் சதீஷ் சார். சொன்னா நம்புங்க சார் ப்ளீஸ் சார். என்ன பார்த்தா கேனமா தெரியுதா உனக்கு? போன் எடுத்தாரா கொஞ்ச நாள் இவர் யூஸ் பண்ணாரா மனசாட்சி குதிச்சா திருப்பி கொடுக்குவாங்க. ஏண்டா 2000 ரூபாய் போனே அவன் எத்தனை எஸ்கேப் ஆயிடுறான். கதை ஓட்டுனீங்க இங்க வந்து சார் சத்தியமா அது என்னோட போன்ல சார். நான் திருப்பி கொடுக்க தான் சார் வந்தேன். ஏய் உன் கடை ஆளுங்க 2 பேரும் ஏற்கனவே பிடிச்சி வச்சிருக்கேன். எஸ்கேப் ஆக நினைச்சா போட்டுருவேன். கடை சார் எனக்கு யாருன்னே தெரியாது சார். அவங்களாம் கலாய்க்கிறியா? ஏய் போன போறான். ஏய் இருடா ஏய் போன விட போறா. என்னடா உங்க அண்ணன் இல்ல இல்லங்கறான் பேசு. ஹலோ ஏங்க உங்களுக்கு யாருங்க வேணும்? என்ன பிரச்சனை சார்? இல்ல சார் இவங்க நான் வேற யாரும் நினைச்சு பேசுறாங்க சார். நான் ரவிசங்கர் இல்ல சார். நான் தான் சொல்றேன் சார். சார் அவங்க ரவிசங்கர் பாத்துருக்காங்க சார். அவங்க கிட்ட என்ன கூட்டு போங்க சார். நான் ப்ரூவ் பண்றேன் சார். சார் அவங்க கிட்ட என்ன கூட்டு போங்க சார். நான் கண்டிப்பா ப்ரூவ் பண்றேன் சார். நான் இல்லன்னு அவங்களுக்கு என்ன பார்த்தா தெரியும் சார். ஏய் என்ன அவன் ரவிசங்கர் இல்லன்றான்? என்னடா? ஏய் சொல்லு நான் ரவிசங்கர் இல்லன்னு. ஏய் எஸ்கேப் பண்ணி உள்ளன்னு பாக்குறியா? சா வச்சிருவேன். மரியாதையா உண்மையை சொல்லு. ஏய் சொல்டா நான் இல்லன்னு சொல்லு. ஏடா போய் சொல்ற உண்மை சொல்லா. நீ மட்டும் தெரிஞ்சல மாக்கறியா? ஏய் உன்னால அகல மாட்டேங்க மாட்டியா? அடிக்கறாங்கடா வலி தாங்க முடியல. போய் சொல்லாதடா நான் இல்லன்னு சொல்லு. எங்களை கொஞ்சம் காப்பாத்துனா. டேய் நான் இல்லன்னு சொல்டா. சார் சத்தியமா சொல்லு சார். இவன் எங்க ரவிசங்கர். ஆஃபீஸ் தானே இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டோம். ஹலோ சதீஷ் இருக்காரா? சதீஷா? எந்த சதீஷ்? ஹலோ 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 சார் சதீஷ் எங்க ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாரு. ஜாயின் பண்ணி 2 மாசம் தான் ஆகுது. ஆமா நீங்க யாரு? சார் நான் தான் சொன்னேன்ல நான் ரவிசங்கர்லாம் கிடையாது சார். என் பேர் சதீஷ் சார். இவன் தேவையில்லாம போய் சொல்றான் சார். அண்ணா சூப்பரா நீ எத்தனை பண்ண வச்சிருக்க? ரவி சங்கர் சதீஷ்னா பயங்கரமான கேடினா நீ. ஆமா இதுல ஒரிஜினல் பேர் எதுனா? அண்ணா லூஸ்னா நீ உன்னையெல்லாம் ஈஸியா ஏமாத்தலாம். ஏய் ஆமாண்ணா தப்பு பண்றோம் ஒரிஜினல் பேரே தப்பு பண்ணுவான். பேப்பர் நியூஸ்ல பாக்குது இல்லையா? டூப்ளிகேட் பேர்ல என்ன ஏமாத்தி சார் அவனை நம்பாதீங்க சார். அதான் நாங்களே சொல்றோம்ல அவர் தான் ரவிசங்கர்ண்ணா. சொன்னா கேட்டா தானே. நீ என்ன பேர் வேணா வச்சுக்கோ. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஒழுங்கா என் சரக்கு கொடு. வீணாடி வாங்கி சாவாத. நானும் மெடிக்கல் இருப்பு தான். என்ன கேடி கேப் மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியும். ஒழுங்கா உண்மையை ஒத்துக்க. சத்தியமா எனக்கு என்ன நடக்குது கூட தெரியல. சொன்னதையா சொன்னா காண்டாயிருவேன். சார் சொல்லுங்க சார். சார் ஆள் மாட்டிக்கிட்டேன் சார். சார் நாளைக்கு கண்டிப்பாக சரக்கு கொடுத்துருவோம் சார். சார் ஏய் சுமார் சார் 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 நானே வந்துடுறேன் சார். சார் போலீஸ்லாம் வேணாம் சார்.
சார் கண்டிப்பாக சார் ப்ராமிஸ் சார். சாரிண்ணே, எங்களை அடிச்ச மாதிரி அடிச்சு உங்களை விட்டுவான்னு நினைச்சோம். ஆனா உங்களை இந்த பொழப்பாங்கண்ணே எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. டேய் என்னடா நடக்குதுங்க? அதுவாண்ணே, உன்னை சரக்கேட்டு அடிக்கிற தயாரனும் ஒரு மெடிக்கல் ட்ரிப்பு தான். அவனோட லைஃபு ரொம்ப சந்தோஷமாக போச்சு பிச்சுமணியை மீட் பண்ணுற வரைக்கும். ரவிசங்கர் கூட சேர்ந்து பிச்சுமணி நிறையா மருந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நிறையா மருந்தை வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. இதனால் பிச்சுமணிக்கு மெடிக்கல் ட்ரிப் நிறையா பேர் ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஹாய் ரவிசங்கர் 10 லட்ச ரூபா செக் கொடுத்தாரு. இந்த நேரத்தில் ஒரு ஃப்ரெண்டு மூலயமா தயாலனுக்கு பிச்சுமணியோட பழக்கம் கிடச்சிச்சு. தயாலோட மெடிக்கல் கம்பெனிலேருந்து பிச்சுமணி 1 கோடி ரூபாய்க்கு மருந்து கிடச்சி. பெரிய டீல்னா அவரே ஒத்துக்குருவாரு. ஆனால் இந்த டீல் நீ பண்ணேன்னா உனக்கு நல்லா நேம் கிடைக்கும். கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. தயாலனும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். புதுசாக வேற வேலைக்கு சேர்ந்துருக்கான். ஆஃபீஸில் நல்ல பேர் வாங்குறதுக்காக 25 லட்ச ரூபா சரக்கு தூக்கி பிச்சுமணிட்டு கொடுத்துட்டான். ரவிச்சங்கரை பேர் சொல்லி தான் தயால்கிட்ட பிச்சுமணி மருந்து வாங்கிச்சு. ஆனால் பிச்சுமணி தயாலனை ரவிச்சங்கரை மீட் பண்ணவே விடலை. ரவிச்சங்கரை மீட் பண்ணால் பிச்சுமணி கமிஷன் வராதுன்னு அதை அவாய்ட் பண்ணிடுச்சு. ஒரு வாரத்தில் பணத்தை தரேன்னு சொன்ன பிச்சுமணி தயாலவை நல்லா அலைய விட்டுருக்கு. பணமும் தரல, சரக்கும் தரல. அப்போ தயாலுக்கு புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. ஆஃபீஸில் ஓவர் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிச்சுமணியும் வீட்டுக்கு கிளம்பிட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. தயாலவை ஃபோனில் மட்டும் கான்டாக்ட் பண்ணியிருக்கு. கொஞ்ச நாளில் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுச்சு. தயால ரவிச்சங்கரை பார்த்ததே கிடையாது. ஃபோனில் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாளில் ரவிச்சங்கரும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். கடைசியாக ரவிச்சங்கருக்கு தயால் ஃபோன் பண்ணும்போது தான் நீ மாட்டிக்கிட்ட, நீ தான் ரவிச்சங்கர் நினச்சிட்டு உன்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ரவிசங்கர் கடையில் தான் நாங்கள் வேலை பார்த்தோம். பிச்சுமணி தான் எங்களை அங்கே சேர்த்து விட்டுச்சு. எப்பயும் கடையில் பிச்சுமணி தான் இருக்கும். அதை தேடி நிறைய பேர் வருவாங்க. அதில் யார் ரவிசங்கர்னு எங்களுக்கு தெரியாது. இதை தயாலிட்ட சொன்னால் நம்ப மாட்டேங்கிறான். அதுக்கு என்ன மாட்டி விட்டீங்க? நீ அவன் இல்லைன்னு மட்டும் சொல்லி தான் வச்சுக்கவேன். அவன் எங்கன்னு கேட்டு எங்களை தான் அடிப்பான். இப்போ நீ மாட்டிக்கிட்டல, நாங்கள் எஸ்கேப்பு. எனக்கு தெரிஞ்சு அவனோட சரக்கு அந்த கடையில் தான் இருக்கணும். நாங்கள் லாஸ்ட்டாக கடை விட்டு வெளியே வரும்போது அந்த கடையில் பெட்டி பெட்டியே கொண்டு இறக்குனாங்க. அநேகமாக அதான் சரக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை யார் போய் எடுக்கிறது? கடை வேற பஜாரில் இருக்குது. அவன் இல்லாமல் வேறு எவனாவது கடை திறந்தா பக்கத்தில் இருக்கிறவங்க சும்மா விட மாட்டாங்க, குழந்துருவானுங்க. அந்த மேனேஜர் தான்டா காய்ச்சின்னு காய்ச்சிறான். என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் ஒரு சைடு காலைல 10 மணிக்குள்ளே மருந்து கொடுக்கணுமா, மருந்துக்கு எங்கே போகிறது இவனும் சொல்ல மாட்டேங்கிறான். போலீஸுக்கு கிலீஸுன்னு டார்ச்சர் பண்ணிட்டேன். கடுப்பாக இருக்குது. 25 லட்ச ரூபா மருந்து எங்கே போகிறது? பேங்க்கில் தான் கொள்ளடிக்கணும். அந்த சரக்கு என்கிட்ட தான் இருக்கு. அந்த மெடிசன் நான் தான் குடோன்ல வச்சிருக்கேன். பாத்தியா, இப்போ சொல்கிறேன் பாரு. 2 போட்டால் தான் வேலை நடக்குது. இது தேவையா உனக்கு? முதல்ல சொல்லிக்கலாம்ல. எங்கே சொல்ல விட்டீங்க என்ன? ஏய் சொல்கிறேன். இந்தா சரக்கு எடுத்துகிட்டு கால் பண்ணேன் சார். என்ன என்னோட டை முதல்ல சரக்கு வரட்டும், அப்புறம் டை பேக்லாம் எடுத்துன்னு போகலாம். சார் நான் கிளம்புறேன் சார். ஏய் எங்கே போகிற? அதான் அண்ணனுக்கு இல்லை சார், அண்ணன் எடுத்து கொடுங்க சார். நான் கிளம்புறேன் சார். முதல்ல சரக்கு வரட்டும், அப்புறம் கிளம்பலாம். என்ன சார் இதெல்லாம் போங்க. பையன் மேலே கையை வச்சா உன் கையை உடச்சிடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாதுண்ணா, வந்து நான் அவனை கூப்பிட்டு போகிறேன். பத்திரமா இருக்கு சார். பார்த்துங்க சார். ஏய் ஏதாவது பண்ணி எஸ்கேப் ஆகலான்னு நினச்சா இந்த பார், உன் ஃபோன் என் கையில் தான் இருக்குது. உன் அண்ணன் அண்ணி எல்லாரும் நம்புறது இதில் தான் இருக்குது. என் குடும்பத்துக்கு எதனா பிரச்சனையாச்சு உன் குடும்பத்தை காலி பண்ணுறேன். நான் பொண்ணு சொல்லவே இல்லையே, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் என்னை பற்றின எந்த விஷயமும் உங்ககிட்ட இல்லை, ஆனால் உன்னை பற்றின எல்லா விஷயமும் என்கிட்ட இருக்குது. ஜாக்கிரதை போ. பாக்குற தோற சாவியை வீட்டில் வச்சுட்டேன். அப்போ வா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பூட்டு உடச்சிடுங்க. என்ன பூட்டு உடைக்கணும்? பூட்டு உடைக்கணுமா? நான் இங்கே தானே இருக்கேன். பூட்டு உடைங்க. பூட்டை உடைமா. சார் பூட்டு உடைக்கிறான் பாருங்க சார். இங்க சார் சார் பூட்டு உடைக்கிறான் சார்.
காலைல எப்படியா சேர்த்து குத்துட்டேன்னு வச்சுக்கோ டென்ஷன் இல்லை ஃப்ரீ ஆகிடும் இது அடிக்காம பார். ஹலோ டயலு செம்மையா மாட்டி விட்டு ஓட்டான்டா. ஏய் என்னடா விட்டு ஃபோன் பண்ணுறீங்க? இப்பதான்டா எஸ்கேப் ஆனா. என் கையில மட்டும் அவன் மாட்டினா அச்சு சா வச்சிருவேன் அவனை. நான் அவன் தானே கூட்டிட்டு வந்தான், மாட்டி விட்டு எஸ்கேப் ஆயிட்டானா. கடை ஓனர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அவன் எஸ்கேப் இருக்க முடியாது, ஏன்னா போலீஸ் போனால் அவனு தான் பிரச்சனை. ஏய் பைக் எடுத்து தான் போயிருப்பான், திருவண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன் போய் பாருங்க. தயல என்னன்றா? அவனை விடாதங்கிறான், பைக் எடுக்க தான் போயிருப்பான்னு சொல்றான். அண்ணியா? ஹலோ சதீஷ், நாங்க அம்மா வீட்டுக்கு போறோம்பா. பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து கொண்டாந்து விட்டுறியா? அண்ணன் கிட்ட பேசினேன், அது ஏதோ சவாரிக்கு போயிருக்கான், உன்னை கூட்டியார சொல்லிச்சு. கொண்டாந்து பக்கத்து வீட்டுல விட்டுறியா? நான் சாயந்தரம் வந்து பாத்துக்கிறேன். ஸ்கூல் 12:30 மணிக்கு முடிஞ்சிடும், மறந்துடாத என்ன.